அபு உபைதாவினுடைய அறிவிப்பும் அரபு நாட்டு தலைவர்களுக்கும் அரபு நாட்டு மன்னர்களுக்கும் பதில் வழங்கிய பலஸ்தீனிய தந்தையும். யமன் ஹவுதிகள் ஆப்பிரிக்கா வழியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை நோக்கி நகர்ந்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிடுகின்றார்களா? யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களினால் அமெரிக்காவுக்கு 3 வாரத்திற்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்டம். புதிய ஆயுதங்களை களமிறக்கப் போகும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்ட அமெரிக்காவின் ட்ரோன்களும். ஈரானுக்கு எதிரான போரிலே ஈரானுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா களமிறங்கப் போகின்றதா? டொனால்ட் ட்ரம்பின் வரியினால் மூழ்கப் போகும் அமெரிக்கா தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி விதிப்பு கொள்கையினால் பாதிக்கப்பட போகும் அமெரிக்க மக்கள் தொடர்பாகவும் பாதிக்கப்பட போகும் அமெரிக்காவின் பொருளாதாரம் மற்றும் அமெரிக்க டாலர்களுடைய ஆதிக்கம் தொடர்பாகவும் முக்கியமான காணொலி ஒன்றினை இன்சைட் உலகம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த காணொலியின் மூலமாக டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு கொள்கையினால் அமெரிக்காவுக்கு ஏற்பட போகின்ற பாதிப்புகள் தொடர்பாக உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேலும் குறித்த காணொலியின் லிங்கினை கீழே பதிவிட்டுள்ளேன். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போரை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தால் சவுதி அரேபியாவும் ஏனைய அரபு நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குவார்களா என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியாவின் சல்மான் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக களமிறங்குவாரா என கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக எங்களுடைய நாடுகளிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களை பயன்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என சவுதி அரேபியாவும் கத்தாரும் குவைற்றும் அறிவித்திருந்தது. இந்த தகவல்களை 4 நாட்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதே நேரம் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக களமிறங்குவோம் என்றோ அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு முழுமையான ஆதரவினை வழங்குவோம் என்றோ சவுதி அரேபியாவினுடைய சல்மான் எந்த விதமான நேரடியான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. ஆனால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியா உட்பட அனைத்து அரபு நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் கண்டன அறிக்கைகளை மாத்திரம் வெளியிடுவார்கள். தற்போது முன்கூட்டியே இந்த வெற்றி கண்டன அறிக்கைகளை அரபு நாடுகள் தயாரித்து வைத்திருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. 19 மாதங்களாக காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள். 60,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் தற்போது வரை இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு மத்தியிலும் கொடூரங்களுக்கு மத்தியிலும் பட்டினி போருக்கு மத்தியிலும் சவுதி அரேபியா உட்பட அனைத்து அரபு நாடுகளும் வெற்றி கண்டன அறிக்கைகளை மாத்திரமே வெளியிட்டிருந்தன. பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலை தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக சவுதி அரேபியாவினுடைய சல்மானோ துருக்கியினுடைய அர்துகானோ எந்த விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கவில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த விதமான அழுத்தங்களையும் வழங்கி இருக்கவில்லை. வெறும் வெற்றி கண்டன அறிக்கைகளை மாத்திரமே வெளியிட்டிருந்தார்கள். எனவே இப்படியான நிலைமையில் ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியாவும் ஏனைய அரபு நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக களமிறங்குவார்கள் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலை தாக்குதல்களை தடுத்து நிறுத்தாத இவர்கள் ஈரானிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஆனால் நிச்சயமாக ஈரானுக்கு எதிரான போரின் போது அதிகளவான அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு மறைமுகமான ஆதரவை வழங்குவார்கள். காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸை நீக்க வேண்டும் என்று அழுத்தங்களை வழங்கக்கூடிய அரபு நாடுகள் அனைத்தும் நிச்சயமாக ஈரானுக்கு எதிரான போரின் போது அமெரிக்காவுக்கு முழுமையான ஆதரவையே வழங்குவார்கள். அடுத்து ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானினுடைய கடற்படையினர் உச்ச கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மறைமுகமாக அமெரிக்க நிறுவனங்களோடும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனங்களோடும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய நிறுவனங்களோடும் தொடர்பு பற்றிருக்கக்கூடிய அனைத்து எண்ணெய் சரக்கு கப்பல்களையும் ஈரானிய தரப்பினர் முழுமையாக சோதனை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் பல எண்ணெய் கப்பல்களையும் ஈரானிய தரப்பினர் கைப்பற்றிக் கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானின் தீவிர வலதுசாரி பக்கத்தை சேர்ந்த கைஹான் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் பல தவறுகளை செய்துள்ளார். சுலைமானியை படுகொலை செய்ததற்காக நாங்கள் டொனால்ட் ட்ரம்பை பழி வாங்க வேண்டும். எங்களுடைய தோட்டாக்கள் மூலமாக டொனால்ட் ட்ரம்பின் வெற்று மண்டையோட்டினை துளையிடக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் நாங்கள் டொனால்ட் ட்ரம்பை அதிரடியாக படுகொலை செய்ய வேண்டும் என ஈரானின் தீவிர வலதுசாரி பக்கத்தினை சேர்ந்த ஹைவான் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவு அமெரிக்கா இந்திய பெருங்கடல் பிரதேசத்தை நோக்கி போர்க்கப்பல் ஒன்றினை அனுப்பி வைத்துள்ளது. வழிகாட்டப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான போர்க்கப்பல் ஒன்றையே அமெரிக்கா இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய டியாகோ கிராஷியோ தீவை நோக்கி அனுப்பி வைத்துள்ளது. குறித்த தீவிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் ஈரானினுடைய ஏவுகணைகளை முறியடிப்பதற்காகவே இந்த போர்க்கப்பல் குறித்த பிரதேசத்தை நோக்கி அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
யெமன் மீதான தாக்குதல் தொடர்பான காணொளி ஒன்றினை அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளம் வெளியிட்டிருந்தது. மேலும் குறித்த காணொளியை டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடக வலைத்தளங்களிலும் பகிர்ந்து கொண்டிருந்தார். நாங்கள் யெமன் ஹவுதிகளை அழித்து வருகின்றோம், அவர்களை தரைமட்டமாக்கி வருகின்றோம், இனி எங்களுடைய கப்பல்களை இந்த யெமன் ஹவுதிகளினால் மூழ்கடிக்க முடியாது என்றும் குறித்த காணொளியோடு டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களையும் பதிவிட்டிருந்தார். மேலும் குறித்த காணொளியை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். யெமன் ஹவுதிகளுடைய இராணுவ வீரர்களும் சில முக்கியமான தலைவர்களும் ஒரு இடத்தில் ஒன்று கூடியிருந்தார்கள். அந்த இடத்தை இலக்கு வைத்து நாங்கள் வெற்றிகரமான தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை முழுமையாக அழித்து விட்டோம் என அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளமும் அறிவித்துள்ளது. ஆனால் உண்மையில் அமெரிக்காவின் தாக்குதல்களில் யெமனினுடைய இராணுவ வீரர்களோ யெமன் தலைமைகளோ படுகொலை செய்யப்படவில்லை. ஈகை திருநாள் தினத்தின் போது யெமன் பழங்குடி மக்கள் ஒன்று கூடல்களை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இது யெமன் பழங்குடி மக்களின் வழக்கமான செயற்பாடாகவே அமைந்துள்ளது. எனவே இவ்வாறு யெமன் பழங்குடி மக்கள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய பிரதேசத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலினால் 20க்கும் அதிகமான யெமன் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு யெமனினுடைய தலைவர் விசேட கருத்துக்களை முன்வைத்திருந்தார். காசாவின் சில பகுதிகளை தனிமைப்படுத்தி முற்றுகையினை அதிகரித்து பலஸ்தீனிய மக்களை தன்னார்வமாக இடம்பெயர்த்துவதற்கான தாக்குதல்களை எதிரி மேற்கொண்டு வருகின்றான். பலஸ்தீனியர்களுடைய துன்பம் ஒரு வழக்கமான காட்சியாக மாறிவிடக் கூடாது. அரபு நாடுகள் பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளை வேடிக்கை பார்க்கின்றார்கள். அரபு நாடுகளுடைய மௌனம் அனைத்து கொள்கைகளுக்கும் மரியாதைகளுக்கும் மற்றும் மனிதாபிமானத்திற்கும் முரணாகவே காணப்படுகின்றது. காசாவிலே தற்போது பலஸ்தீனிய மக்கள் உச்சளவில் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள். இவற்றினை தடுத்து நிறுத்துவதற்காக அனைத்து விதமான முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும். ஆக்கிரமிப்பு எதிரிக்கும் அமெரிக்காவுக்கும் உச்சழுத்தத்தினை வழங்குவதன் மூலமாகவே இந்த இனப்படுகொலை தாக்குதல்களையும் முடிவுக்கு கொண்டு வர முடியும். அத்தோடு பலஸ்தீனிய மக்கள் ஒரு பொழுதும் தனியாக இல்லை. பலஸ்தீனிய மக்களோடு இறைவன் இருக்கின்றான். மேலும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். அமெரிக்கா எங்கள் மீது எவ்வளவு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவில் இருந்து நாங்கள் ஒரு துளியேனும் பின்வாங்க போவதில்லை. நாங்கள் எவ்வளவு மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தாலும் பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவை நிறுத்தப் போவதில்லை என யெமனினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒவ்வொரு நாளும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதை போன்று அமெரிக்கா யெமன் முழுவதும் ஒவ்வொரு நாளும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு நாளும் 20 தொடக்கம் 30 வரையிலான யெமன் பொதுமக்கள் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களினால் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள். இருப்பினும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் யெமன் ஹவுதி மக்களும் பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவை நிறுத்தவில்லை. பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் நிறுத்தவில்லை. நேற்றிரவு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன் ஒன்றினை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். கடந்த 5 நாட்களுக்குள் மாத்திரம் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவின் 3 MQ-9 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். மேலும் நேற்றிரவு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் யஃபா ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவையும் இலக்கு வைத்திருந்தார்கள். இருப்பினும் சவுதி அரேபியாவின் ஆதரவோடு எல்லை பிரதேசத்திலேயே குறித்த ட்ரோன் ஆனது சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் டெல் அவீவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இன்று அதிகாலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இலக்கு வைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று யெமன் ஹவுதி இராணுவத்தினர் F-360 ட்ரோன் ஒன்றினையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். மேலும் இன்று அதிகாலை யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கு எதிராக கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு கடந்த 3 வாரமாக அமெரிக்கா செங்கடல் பிரதேசத்தில் கடற்படைகளையும் போர்க்கப்பல்களையும் களமிறக்கியிருந்தாலும் யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய முற்றுகையினை அமெரிக்காவினால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏன் கடந்த 3 வாரமாக அமெரிக்காவின் சரக்கு கப்பல்கள் கூட செங்கடல் பிரதேசத்தின் ஊடாக நுழையவில்லை. மேலும் இவை தொடர்பாக CNN ஊடகமானது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. கடந்த 3 வாரமாக அமெரிக்கா யெமனுக்குள்ளே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. யெமனினுடைய விலை குறைந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அதிக விலை செலுத்தி அமெரிக்கா சுட்டு வீழ்த்தி வருகின்றது. இதனால் கடந்த 3 வாரத்திற்குள்ளே மாத்திரம் யெமனுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் யெமனினுடைய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்துவதற்காகவும் அமெரிக்காவானது $1 பில்லியன் செலவழித்துள்ளது. யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான அமெரிக்காவின் போரானது விலை உயர்ந்த போராக மாறிவிட்டது. இவை தொடர்பான கவலைகளை அமெரிக்க கடற்படை தளபதிகளும் வெளியிட்டுள்ளார்கள். யெமனினுடைய சாதாரண சிறிய ட்ரோன்களுக்கு எதிராக மிகவும் விலை உயர்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளதாக அமெரிக்க கடற்படை தளபதிகள் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் யெமன் ஹவுதி இராணுவத்தின் சில நிலைகள் அளிக்கப்பட்டிருந்தாலும் யெமனினுடைய தாக்குதல்களையும் யெமனினுடைய முற்றுகையையும் முழுமையாக தடுத்து நிறுத்த முடியவில்லை என அமெரிக்காவின் கடற்படை அதிகாரிகளை ஒப்புக்கொண்டிருப்பதாக CNN ஊடகமானது மிக முக்கியமான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் யெமன் அன்சாருல்லாஹ்வுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யெமனுக்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல்கள் தொடர்கின்றன. காசாவிலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களும் தொடர்கின்றன. இதனால் நாங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் புதிய ஆயுதங்களை களமிறக்கப் போகின்றோம். புதிய ஆயுதங்களை களமிறக்கி அடுத்த கட்ட விரிவாக்கத்தினை ஆரம்பிக்க போகின்றோம் என அல் புகாத்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து யெமன் ஹவுதிகளுக்கான ஆதரவை ஈரானிய தரப்பினர் முழுமையாக நிறுத்திவிட்டதாகவும் யெமனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானினுடைய
ஆலோசகர்களை ஈரானிய தரப்பினர் திரும்ப பெற்று வருவதாகவும் அமெரிக்காவின் டெலிகிராப் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டிருந்தது. ஆனால் குறித்த தகவல்கள் போலியான தகவல்கள் என யமன் அன்சாருல்லாஹ்வினுடைய துணை ஊடக பேச்சாளரை உறுதிப்படுத்தியுள்ளார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரின் ஆலோசகர் எடியோத் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யமன் ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளார்கள். இஸ்ரேலுக்கு மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் யமன் ஹவுதிகள் அச்சுறுத்தலாக மாறியுள்ளார்கள். மேலும் யமன் ஹவுதிகள் ஆப்பிரிக்காவினூடாக நகர்ந்து ஆப்பிரிக்காவினூடாக ஆயுத பரிமாற்றங்களை மேற்கொண்டு இஸ்ரேலுக்கு அருகாமையில் களமிறங்கி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிடுகின்றார்கள். இவ்வாறு ஆப்பிரிக்காவினூடாகவும் இன்னும் ஏனைய பிரதேசங்களினூடாகவும் தரை வழியாக இஸ்ரேலுக்குள் நுழைந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதே அவர்களுடைய இறுதி இலக்காகவும் காணப்படுகின்றது. ஆனால் யமன் ஹவுதிகளுடைய இந்த இறுதி இலக்கானது ஒரு பொழுதும் வெற்றி பெறப்போவதில்லை. அதற்கு முன்பு நாங்களும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளை முழுமையாக தரைமட்டம் ஆக்கிவிடுவோம் என அவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எடியோத் ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றைய தினம் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பாடசாலை ஒன்றை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குறித்த தாக்குதல் தொடர்பாக அரபு நாடுகள் தங்களுடைய கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். 19 மாதங்களுக்கு பிறகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு எதிராக அரபு நாடுகள் இந்த வெற்றி கண்டன அறிக்கைகளை மாத்திரம் வெளியிட்டு வருவது அருவருப்பான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. மேலும் அரபு நாட்டு தலைமைகளுக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்பதனை இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு அரபு நாட்டு தலைமைகளுக்கும் அரபு நாட்டு மன்னர்களுக்கும் பலஸ்தீனிய தந்தையொருவர் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். காசாவிலே படுகொலை செய்யப்பட்டு வரும் எங்களுடைய குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களும் பசி, பட்டினி, பேரழிவு மற்றும் இடப்பெயர்ச்சி என்கின்ற கொடுமைகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளார்கள். என்னுடைய மகள் 3 நாட்களாக எந்த விதமான உணவையும் உட்கொள்ளவில்லை. இன்று என்னுடைய மகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படுகொலை செய்துவிட்டது. எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பசியிலிருந்தும் பட்டினியிலிருந்தும் என்னுடைய மகள் விடுதலை பெற்றுவிட்டால் காசாவிலே இனப்படுகொலை செய்யப்படும் ஒவ்வொரு பலஸ்தீனிய மக்களும் பசியிலிருந்தும் பட்டினியிலிருந்தும் இடம்பெயர்ச்சியிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் தற்போது மிகவும் நிம்மதியாக கல்லறைகளில் புதைக்கப்பட்டுள்ளார்கள். காசாவிலே கொல்லப்படுகின்ற ஒவ்வொரு பலஸ்தீனியர்களும் நிச்சயமாக அதிக நிம்மதியோடு இருக்கின்றார்கள். தற்போது இந்த உலகிலே வாழ்வதற்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை. அரபு தலைவர்களும் அரபு மன்னர்களும் ஒரு விடயத்தினை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக எங்களுடைய இறைவன் இருக்கின்றான். தீர்ப்பளிக்கும் நாளில் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பலஸ்தீனியர்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள். அரபு தலைவர்களே, அரபு மன்னர்களே, உங்களுக்கு எதிராக எங்களுடைய இறைவன் இருக்கின்றான். நாங்கள் ஒரு பொழுதும் உங்களை மன்னிக்கவே மாட்டோம் என பலஸ்தீனிய தந்தை அரபு தலைவர்களுக்கும் மன்னர்களுக்கும் பதில்களை வழங்கியுள்ளார். தற்போது காசாவின் நிலைமையானது மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே வான்வழி தாக்குதலுடைய வீரியத்தினை அதிகப்படுத்தியுள்ளது. இவ்வளவு நாளாக காசாவின் களத்திலே பயன்படுத்தாத வெடிகுண்டுகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது பயன்படுத்தி வருகின்றது. அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வீரியமான குண்டுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயன்படுத்தி வருகின்றது. இதனை காசாவில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் உறுதி செய்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் தங்களுடைய புதிய ஆயுதங்களையும் புதிய வெடிகுண்டுகளையும் பலஸ்தீனியர்களுக்கு எதிராக பயன்படுத்தி பரிசோதனை செய்கின்றார்கள் என காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே காசாவில் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 80க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் அபு உபைதா அவர்கள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். உயிரோடு இருக்கக்கூடிய அதிகளவான கைதிகள் ஆக்கிரமிப்பு இடம்பெறுவதற்கு கட்டாயப்படுத்தக்கூடிய பிரதேசங்களிலேயே வைக்கப்பட்டுள்ளார்கள். ஆக்கிரமிப்பு எதிரி எந்த பிரதேசங்களில் இருந்து பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுமாறு கட்டாயப்படுத்துகின்றதோ, எந்த பிரதேசங்கள் இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்கின்றதோ அந்த பிரதேசத்திலேயே நாங்கள் தற்போது ஆக்கிரமிப்பினுடைய கைதிகளை வைத்திருக்கின்றோம். உச்ச அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ஆக்கிரமிப்பின் கைதிகளை வைப்பதற்கான முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆக்கிரமிப்பு ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவே இந்த கைதிகளை உயிரோடு மீட்டெடுக்க முடியும். மேலும் இந்த கைதிகளுக்கான முழுமையான பொறுப்பையும் நெட்டன்யாகுவே பொறுப்பேற்க வேண்டும். நெட்டன்யாகு தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் எந்த ஒரு கைதியையும் உயிரோடு பெற்றுக்கொள்ள முடியாது என அபு உபைதா அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து எகிப்திய தரப்பினர் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக இன்னும் ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றையும் முன்வைத்துள்ளார்கள். இருப்பினும் இந்த முன்மொழிவையும் நெட்டன்யாகு நிராகரித்துள்ளார். அதிகளவான கைதிகளை விடுதலை செய்தால் தான் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்வோம் என நெட்டன்யாகு தெரிவித்திருப்பதாக எகிப்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.